Hello students. இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.3 ல 8th question பார்க்கலாம். 10.3 previous videoல firstல இருந்து 7 questions இருக்கும். next நம்ம 8th question h of t equal to t minus 1 by t power 3 by 2 னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம differentiate with respect to t னு வரும். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு இங்க t னு இருக்கு. அப்போ நீங்க differentiate with respect to t தான். இங்க இருக்க வேரியபிள் என்னது t. x இருந்தா x னுவோ, இங்க differentiate with respect to t. clear? h dash of t equal to இது என்ன பண்ண பவரை முன்னாடி கொண்டு வந்துடும். x power n ஃபார்முலா சொல்லிக்கல ப்ரீவியஸ் வீடியோலயும் திருப்பி ஃபார்முலா போட்டுக்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா போய் பாருங்க. ஓகேவா? 3 by 2 t minus 1 by t power 3 by 2 minus 1. இது நம்ம பவர் மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ செயின் ரூல் யூஸ் பண்ணி d by dt t minus 1 by t ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 3 by 2 t minus 1 by t. இதுக்கு எல்சிஎம்ல பாத்தீங்கன்னா 3 by 2 minus 1 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நாகும் 3 minus 2 by 2. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? நம்மளுக்கு இங்கிருந்து 1 கேன்சல் பண்ணா 1 by 2 ன்னு இருக்கும். ஓகே, அதை தான் நான் இங்க போட போறேன். 1 by 2 t டெஃபினிஷன் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்? 1 ஆகும். மைனஸ் 1 by t. இந்த 1 by t க்கு முன்னாடி நம்ம முதல்ல இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டுக்கலாம். 1 by 1 போட்டுக்கலாம். t மைனஸ் இதை நம்ம டிஃபரன்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம t பவர் 1 by t எப்படி எழுதலாம்? t பவர் மைனஸ் 1 எழுதலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணுவோம். அப்போ 3 by 2 t மைனஸ் 1 by t 1 by t பவர் 1 by 2. கிளியர்? இதை மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணிக்கோ. இனிமே தான் நம்ம டிஃபரன்ஸ் பண்ண போறோம். இதை வந்து 1 by t சிம்பிளிஃபை பண்ணி t பவர் மைனஸ் 1 போட்டுக்க. இயர் ஆஃப்டர் t by t நம்ம திருப்பியும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணலாம். அப்போ t டிஃபரன்ஸ் பண்ணா 1 ஆகும். மைனஸ் இந்த பவர் வந்து முன்னாடி வந்துடும். அப்போ மைனஸ் 1 பவர் t பவர் மைனஸ் 1 ஆல்ரெடி ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் 1. கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இவங்க h of t குத்துக்கனால நம்ம அதை h dash of t தான் போட போறோம். என்ன இருக்கு? 3 by 2 t minus 1 by t power 1 by 2 into 1. இந்த ஆல்ரெடி ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் t ஆல்ரெடி ஒரு மைனஸ் 1 மைனஸ் 1 ஆட் பண்ணி மைனஸ் சைன் தான் போடணும். அப்போ 1 ஆட் பண்ண 2. அப்போ மைனஸ் ஆட் பண்ண மைனஸ் சைன். Clear? h dash of t equal to 3 by 2 t minus 1 by t power 1 by 2 1 plus இந்த t power minus 2 இருக்கிறத கீழே எடுத்துன்னு வந்தா t ஸ்கொயர். ஓகேவா? கிளியர்மா? அவ்வளவுதான். இது மைனஸ் இருந்தா நம்ம டினாமினேட்டர்ல கொண்டு வரலாம். இது பாசிட்டிவ்ல தான் இருக்கு, அதனால அதை எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். therefore ஃபைனல் ஆன்சர் என்ன? h dash of t equal to 3 by 2 t minus 1 by 2 power 1 by 2 into 1 plus 1 by t square. இது மைனஸுக்குனால டினாமினேட்டர் கொண்டு வந்தா அது பாசிட்டிவா மாறிடும். ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதாமா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.